தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் கரூர் இஷ்யூக்கு அப்புறமா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாரையும் மகாபலிபுரம் கூப்பிட்டு எல்லாருக்கும் அவருடைய கஷ்டமோ அவருடைய சோகமோ அவருடைய மனசுல இருக்கிறதையும் அவங்களுடைய மனசுல இருக்கிறதையும் மொத்தமா பேசிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசினார். பட் இன்னைக்கான சுச்சுவேஷன்ல சோசியல் மீடியா பக்கங்கள்ல அதிகமா பேசப்படுற விஷயங்கள் என்னவா இருக்கு? அதிகமா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களும் அவங்க பரப்புற விஷயங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டோட்டலா ஸ்கிரிப்டடான விஷயம். இது டோட்டலா ஸ்கிரிப்ட். இது எல்லாமே எது விஜய் அவர்கள் போறதும் அவர் போய் அழுவுறதும் அதெல்லாமே நடிப்பு. சும்மா டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா இருந்துட்டு அப்படிதான் போறாரு அப்படின்னு சொல்லி நான் சார் சொல்றது எதுவும் வருது ஆனா சொல்ல வேணாமேன்னு. தப்பு தானே. ஒரு நம்ம என்ன சொல்றது, இதுல ஒரு எமோஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. கரெக்டா? ஒரு உயிர் இழந்திருக்கு, அது சும்மா தானே ஆக்டிங்கா பண்றாங்க. உயிர் இழந்திருக்குல்ல, அங்க போய் அவரை மீட் பண்றது அவ்வளவு மோசமான விமர்சனங்கள் வைக்கிறது. இதை பத்தி கொஞ்சம் பேசுவோமே. கரூர்ல இருக்கிற மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற நபர்களுக்கு இவர் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ, அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறத மொத்தமா பேசுவோம். அண்ட் மொத்தமா ஸ்கிரிப்ட்னு சொன்னது கிடையாதுன்னு நான் உடச்சு பேசுவேன். பாருங்க, ஆதாரத்தோட நான் சொல்றேன். அண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. முதல் பட்சமா விமர்சனம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் ஏன் அங்க போறாரு? கரூருக்கு ஏன் பண்ணையாரு என்னன்னு சொன்னாரு சீமான் அவர்கள், ஏன் வரமாட்டாராமா? அவர் இங்க பார்க்க மாட்டாராமா? இவங்கள போயிட்டு அங்க போவாங்களா? என்னது அது மரபு? என்ன ஒரு இறந்தவங்களுடைய வீட்டுக்கு நேருக்கு வரணும், வீட்டுல விசாரிக்கணும் துக்கம், அது சரி. இவர் என்ன வேலை பாக்குறாரு? இவங்களை அங்க கூப்பிட்டு வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆளா அவரு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிறது போச்சு. பல கட்சி தரப்புல எல்லாரும் வேற மாதிரி தான் பேசினாங்க. பட் உண்மையா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நடுவுல நிக்கிற ஒரு ஆதாரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப இவராலதான் இது நடந்துச்சு அப்படின்னு இல்லாம இவருக்காக போனாங்க அதனால இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான மாற்றங்கள் இருக்கும்ல. இப்ப நம்மளாலதான் இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கண்டிப்பா நம்மள பார்க்க வந்தாரு இல்ல, அதனாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்றது விஜய்க்கு ஷுவரா தெரியும் இல்ல. அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும்ல. அப்போ மக்களுக்கும் புரியும் இது மொத்தமும் விஜய் தப்பு தான், விஜய் தான் தப்பு அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க போய் பார்த்திருக்க மாட்டாங்க. 38 குடும்பங்களை கரூர்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க வந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நாங்க வரலன்னு அவங்க எவ்வளவு சொன்னாலும் 2-3 மாட்டி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டுக்கிட்டு அவங்களை எல்லாரையுமே அவ்வளவு சேஃப்டியா போயிட்டு பின்னாடி முன்னாடின்னு காரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஃபுட்டை நல்லபடியா ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறத கேட்டு மந்த்லி சில ஃபேமிலிஸ்க்கெல்லாம் 5,000 நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலைகள் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நபர்களுக்கும் இன்சூரன்ஸ் அப்படிங்கறத கிளைம் பண்றாரு. அண்ட் ஃபேமிலியில ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கறத கவர் பண்ணிருக்காரா. அண்ட் இவ்வளவு வேலைகளும் நாங்க உங்களுக்காக செய்யறோம், நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு ஒரு அண்ணனா தம்பியா சகோதரனா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்தானத்துல நீங்க இருக்கணுமோ, பையனா நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, உங்க குடும்பத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன் அப்படிங்கிற பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்காரு. ஆப்வியஸா அந்த பார்த்துட்டு வந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, விஜய் முன்னாடி மாதிரி இல்ல. இங்க எவ்வளவு ஜைஜாண்டிக்கா இருந்தாரு, எப்படி இருந்தாரு அவரை பாக்குறதுக்கு. இப்ப நல்லா இழைச்சிருக்காரு, அவர் முடியெல்லாம் வெட்டாம அவரை பாக்குறதுக்கே விஜயா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நாங்க எப்படி குறுகி போய் நிக்கிறோமோ எங்களை மாதிரியே பாதிக்கப்பட்ட மாதிரி தான் விஜய் அவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப நபர்களும் சொன்னாங்க. எங்களுக்கு புரியவே இல்லை அவரை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் இங்க வந்திருந்தாருன்னா ஒரு குடும்பம் சொல்றாங்க, அவர் இங்க வந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு செலவே கிடையாது. இப்ப எங்களை கூட்டிட்டு போக அவர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு தெரியுமா? அவங்களுக்கு தேவையில்லாத செலவு தான். அவருடைய கை காசை போட்டு இவ்வளவு செலவு பண்ணிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எல்லார் காலையும் விழுந்து அழுதாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது அப்படி என்ன ஆகுது, இந்த ஒரு வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னா, மீடியாஸ் நீ உள்ளே வரக்கூடாது வெளியே நில்லு அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு போனாலுமேவோ ஒருத்தவங்க பேச எல்லாமே பப்ளிஷ் ஆகுது. இது அப்படியே ஸ்கிரிப்டடா மாறுது. இது ஸ்கிரிப்ட், டோட்டலா ஸ்கிரிப்ட். இதெல்லாம் வேணும்னே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் நடிக்கிறாரு, அவருக்கு என்ன மனசு கஷ்டம், ஓட்டுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விமர்சனங்கள் இப்ப டைவ் அடிச்சிட்டு இருக்கு. ஒரே கேள்விதான், இப்போ மக்கள் அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் போய் கரூர்ல கரெக்டா தான் சொல்றேன், கரூர்ல இருந்து மகாபலிபுரம் போயிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஒரு குடும்பமும் பேட்டி கொடுக்குறாங்கல்ல. எந்த சேனல்ஸ்க்கு நினைக்கிறீங்க? புதிய தலைமுறை. இவங்க யாருக்கு ஓவர் ஃபேவரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? டிவி கேக்கா? கிடையாது. எந்த கட்சிக்கு அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. தமிழ்நாடு TN 24/7 அந்த நியூஸ் சேனல், பாலிமர் நியூஸ், எல்லா சேனலையும் எடுத்துக்கோங்க, வரிசையா எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு யோசிச்சுக்கோங்க.
இத ரொம்ப வைரலா போய் அங்கங்க போய் வீடியோ எடுத்துட்டு வர்றது, சூப்பரா பிரபலம் பண்றது, எல்லாத்தையும் தரமா பண்றது எல்லா நியூஸ் மீடியாஸும் தான். எக்கச்சக்க சேனல்ஸ் கவர் பண்றாங்க. இவங்க எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கணும். எல்லாரும் ஃபேவரா பேசுறது விஜய் அவர்களுக்காக தான். ஒருத்தவங்களும் குறை சொல்லலைங்க. பிராங்க் யாருமே குறை சொல்லல. அவர் மேல குறை சொல்ல விரும்பலங்க, எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. இதுதான் ஆதாரம். கரெக்டா? இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே எந்த கட்சிக்காக வேலையை பாக்குறாங்க அப்படிங்கறது நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம். இப்போ திடீர்னு விஜய் அவர்களுக்கு சாதகமா அவங்க வீடியோ போடுறதுனால அப்படியே அவங்க விஜய் பக்கம் அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. அப்போ இதுதானே ஆதாரம். இவங்க இதெல்லாம் ஸ்கிரிப்ட்னு சொல்றது எந்த மூஞ்சி வச்சுட்டு சொல்றாங்கன்றது தான் நம்மளுக்கே மண்டை காயுது. சோ இது கூட இவருடைய கட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் தான். இவருடைய ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் அப்படின்னு பாக்குறது ஒரு ரெண்டு வாட்டி மாநாடு நடத்தி இருக்கிறாரு. அடுத்து பரப்புரைகள் அப்படிங்கிறது ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிருக்கிறாரா இருக்கும். அவ்வளவுதான். அதை தாண்டி பெரிய அளவுல அவர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டா தெரியாது. அரசியல்ல இனிமே சாதிப்பாரா, அவர் தான் அடுத்த முதலமைச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம்னா, அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கா அப்படி இருக்கிற கட்சிகள் அப்படின்னா அதிமுக, திமுக, இந்த 2 ஒரு பெரிய பெரிய பில்லர்ஸை தாண்டிட்டு ஒரு பில்லரை நடணும் அப்படின்னா கஷ்டம் தான். பட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் சொல்லல. வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது உயரலாம். இப்ப வரைக்கும் அவருக்கு நெகட்டிவா ஒரு பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படுது இல்ல, அது கிடையாது. அது டு பி ஃபிராங்க் அது கிடையாது. அவருக்கு முன்னாடி எப்படி ஒரு வரவேற்பு இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த ஒரு பாவத்தின் அடிப்படையிலன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் ஏன்பா இப்படி டார்ச்சர் பண்றீங்க, அந்த மனுஷனை ஏன்டா இப்படி எல்லாம் குத்துறீங்க எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும்ல, அந்த வழியில எக்கச்சக்கமான சப்போர்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு குட்டி பெர்சன்டேஜ் அது ஏறி இருக்குன்னு தான் சொல்லணும். இருக்கிற பெர்சன்டேஜ் குறைக்கல, தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. லீடிங்ல தான் இருக்கிறாரு. ஆனா சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். டைம் எடுக்கும். அவர் இப்போ இன்னும் டைம் எடுக்கும். நிறைய எலெக்ஷன்ஸ் அவர் பார்க்கணும், எப்படி இருக்கும் சவால்கள் அப்படிங்கறத பார்க்கணும். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 6வது இடமா போகக்கூடிய இடத்துலயே ஒரு பேரிடி தனி மனிதனா அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதுல இருந்து மீண்டே வெளில வர முடியாம ஒரு பெரிய இடியில தான் அவர் மாட்டிக்கிட்டாரு இல்லையா. இது கூட இப்போ ஒரு மக்களுடைய கருத்து, இவங்க எல்லாம் திடீர்னு பணத்துக்காக போறாங்க, மினுக்கிட்டு போறாங்க, அவங்க எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு போறாங்க, ஜாலியா வீடியோஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போறாங்கன்னு எதையே தூக்கி எது கூடயே கம்பேர் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். யாரா வேணா இருங்க, எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தா வேணாலும் இருங்க. பட் அந்த குடும்பங்களுக்கான ஒரு மரியாதை அவங்களை இழந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அதுல மீண்டு வரலாம். இது கூட நம்மளும் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணா பாவம் பிடிச்சிக்கும். அதை யோசிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்ம அவங்கள மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்ல. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமலாம் நம்ம இப்ப இவ்வளவு வேலை பார்த்து நம்மளுக்கு என்ன கோடி கோடியா கொட்ட போறாங்க எந்த கட்சியா இருந்தாலும் கிடையாதுல்ல. நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு வேலை பாருங்க தயவு செஞ்சு. அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ இந்த குடும்பங்கள் ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு மனசு ஒரு திருப்தி கிடைச்சிருக்குமோன்றது என்னுடைய ஒரு என்ன சொல்றது, என்னுடைய மனசுல தோன்ற ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஃபேமிலியை பார்த்ததுக்கு அப்புறம் அறிக்கை அப்படிங்கறத வெளியிட்டு இருந்தாரு. ஆப்வியஸா பார்த்திருப்பீங்க. நெல் கொள்முதல் அப்படிங்கிறதுல முளைச்சிருக்கு அந்த பயிர்கள்லாம், ஏன் இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, குடவுன்ஸ் கரெக்டா கட்டி கொடுக்கல, ஒரு வருஷம் அந்த மாதிரி மக்கள் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னா அடுத்த வருடம் இது நடக்காம பார்த்துக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? அரசாங்கத்துடைய கடமை. இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி திமுகவே செம்மையா சாடி இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்குது, உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பல பேர் அவருக்கு ஒரு கிளாப்ஸும் தட்டி அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.